தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர். தமிழ்நாட்டிற்கு புதிய ஆளுநர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். தமிழக ஆளுநராக CN ரவி, இவர் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர் உள்ளார். இவர் 2019ஆம் ஆண்டு நாகாலாந்து மாநில ஆளுநராக இருந்தார். 2 ஆண்டு காலம் நாகாலாந்தில் மாநில ஆளுநராக பதவி வகித்தார். 2021ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு மாற்றப்பட்டார். கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். இவருக்கும் திமுக அரசு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் 7ஆம் பொருத்தம். கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் உள்ள நட்பானது நீர்பூத்த நெருப்பாக மாறிவிட்டது. இந்த சூழ்நிலையில் கவர்னர் CN ரவி அவர்களுடைய பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு நிறைவடைகிறது. அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு நிறைவடைகிறது. ஆகவே தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் நியமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது. தற்போதுள்ள ஆளுநர் CN ரவி அவர்களுக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்படுமா, அல்லது அவருடைய பதவிக்காலத்தை முடித்து அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு வேறு யாரையாவது புதியவர் ஒருவரை தமிழக ஆளுநராக நியமிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் அவருடைய பதவிக்காலம் அடுத்த மாதத்தோடு முடிவடைகிறது. ஒன்று பதவி நீட்டிப்பு வழங்க வேண்டும், அல்லது வேறு புதியவர் ஒருவர் தமிழக ஆளுநராக நியமிக்கப்படுவார். புதிய ஆளுநர் யார் என்ற பரபரப்பு பாஜகவிலும் திமுக மத்தியிலும் ஏற்பட்டுள்ளது.